ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம மகாபாரதம் கதை 10வது தலைப்பு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. கூட கமெண்ட் பட்டனையும் பண்ணிடுங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். 10வது தலைப்பில் பார்த்தீங்கன்னா யாதவ குலத்தில் கிருஷ்ண விஜயம் பற்றி பார்க்கலாம். யதுவிலிருந்து தோன்றிய யாதவ குலத்தினர் பற்றியும் கிருஷ்ணர் பிறந்த சூழ்நிலையும் நமக்கு விளக்கமாக பார்க்கலாம். இதுவரை யயாதியின் மகன்களின் ஒருவரான புருவின் கதையையும் புரு வம்சத்தினர் பற்றியும் நம்ம பார்த்தோம். வடக்கு நோக்கி வந்த புருவின் சகோதரனான யது இப்போதைய மதுரா நகரை அடைகிறாங்க. அங்கே ஏற்கனவே பல்வேறு பூர்வ குடியினர் வாழ்ந்து வந்தனர். இவர்கள் தங்களுக்கென்று ஒரு தலைவன் அல்லது அரசன் இருக்க வேண்டும் என்பது நம்பிக்கை இல்லாதவர்களாக இருக்கிறாங்க. ஒரு குழுவின் ஆட்சி முறையை தங்கள் பகுதியில் பின்பற்றினார்கள். அங்கே வாழ்ந்த நாக வம்சத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை யது திருமணம் செய்து கொண்டான். ஏற்கனவே யதுவின் தந்தை யயாதி யதுவால் அரசனாக முடியாது என்று சாபமிட்டிருந்ததால் யது இந்த ஆட்சி குழுவில் சேர்ந்து கொண்டான். நாளடைவில் குழுவின் தலைவனாகவும் ஆனான். ஆட்சி குழுவின் தலைவனான யதுவின் பெயரால் இந்த குடியில் பிறந்த அனைவருமே யாதவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். அடுத்த சில தலைமுறைகள் கடந்த பிறகு வாசுதேவர் பிறக்கிறார். வாசுதேவருக்கு பிரீதா, ஸ்ருதாதேவி என 2 சகோதரிகள். குழந்தைகள் இல்லாததால் பிரீதாவை அவளது மாமா குந்திபோஜனாவுக்கு தத்து கொடுக்கிறார். பிரீதாவின் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்த குந்திபோஜன் தன் பெயரையே குழந்தைக்கு சூட்டி பிரீதாவை குந்தி என்றே அழைக்க துவங்கினார். வாசுதேவருக்கு தேவகி, ரோகிணி என 2 மனைவியர் இருந்தனர். தேவகிக்கு சகோதரனாக கம்சன் இருந்தான். கம்சனின் தாயின் விருப்பமின்றி வலுக்கட்டாயமாக ஒரு சூழலில் உருவான குழந்தை கம்சன். அன்றைய காலகட்டத்தில் எல்லா இடங்களிலும் ஒரு குழந்தையின் பிறப்பு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, தாய் எந்த வம்சமாக இருக்கிறாரோ குழந்தையும் முறைப்படி அதே வம்சத்தை சேரும் என்பதே கலாச்சாரமாக தர்மமாக நிலவி வந்தது. ஆனால் யாதவர்கள் கம்சனை நிராகரிக்கிறாங்க. முறையற்ற வகையில் பிறந்த குழந்தை என்று கம்சனை ஒதுக்குறாங்க. எல்லா இடத்துலையும் சிறந்த வீரனாக இருந்தாலும் அருவருப்பாகவும் கொச்சையாகவும் கம்சன் நடந்து கொண்டதால் ஆட்சி குழுவில் சேர்த்துக்கொள்ளவும் மறுக்கிறாங்க. ஆனால் கிழக்கு பகுதியில் இருந்து மற்றொரு பலமிக்க அரசனாக ஐராசந்தனுடன் நட்பை ஏற்படுத்தி கொண்டான் கம்சன். ஐராசந்தன் ஆதரவுடன் தன் பக்கம் ஆட்களையெல்லாம் சேர்த்து கொண்டு யாதவ குலத்தில் வரலாற்றை முதன்முறையாக ஆட்சி குழு கலைத்துவிட்டு தனக்குத்தானே ஒரு முடிசூட்டி கொண்டு தன்னையே அரசனாகவும் பிரகடனப்படுத்தி கொண்டான் கம்சன். அரசனானதும் தன் வலிமையையும் பெருக்கி கொண்டான். தன் கொடூரமான வழியிலேயே தொடர்ந்து ஆட்சியை செய்ய துவங்குறான். மக்கள் பெருந்துன்பத்திற்கு ஆளானாலும் கம்சனுக்கு பக்கபலமாக ஐராசந்தனும் இருந்ததா செய்வதறியாது திகைக்கிறாங்க. தொடர்ந்த கொடுங்கோன்மைக்கு பரிசாக தங்கை தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் கொல்லப்படுவான் என்ற சாபம் கம்சனுக்கு கிடைத்தது. இதனால் தேவகியையும் வாசுதேவனையும் சிறையில் அடைக்கிறான் கம்சன். அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையும் அதன் கால்களை பிடித்து தரையில் அடித்து கொல்வதை தான் வழக்கமாகவே கொள்கிறான். 7வதாக பிறந்த குழந்தை எப்படியாவது வெளியே கடத்தி சென்று வாசுதேவர் வேறெங்கோ இறந்தே பிறந்த குழந்தையை கொண்டு தேவகியிடம் மாற்றினார். தேவகியின் 7வது குழந்தை யமுனை நதியை கடந்து கோகுலத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு வாசுதேவரின் இன்னொரு மனைவியான ரோகிணியிடம் ஒப்படைக்கப்பட்டது. இந்த குழந்தையின் பெயர் பலராமன். 8வது குழந்தை பிறக்கும் தருவாயில் மந்திர தந்திரங்களை புரோகிப்பவர்கள் மூலமாக சிறைக்காவலர்களை தூக்கத்தில் ஆழ்த்தினார்கள். குழந்தை பிறந்தவுடன் நதியை கடந்து கோகுலத்திற்கு எடுத்து சென்றார் வாசுதேவர். அங்கே நந்தகோபனின் மனைவி யசோதாவின் ஒரு பெண் குழந்தை பிறந்திருந்தது. தான் எடுத்து சென்ற ஆண் குழந்தையை அங்கே வைத்துவிட்டு பெண் குழந்தையை தன்னுடன் எடுத்துக்கொண்டு மீண்டும் சிறைக்கு திரும்பினார் வாசுதேவர். அடுத்த நாள் காலையில் சிறை அறைக்கு வந்த கம்சனிடம் தேவகி, இது பெண் குழந்தை தான், ஆண் குழந்தையால் தானே உனக்கு உயிர் ஆபத்து வரும். இந்த பெண் குழந்தையை வளர்த்ததும் யாராவது திருமணம் செய்து கொண்டு வேறு எங்காவது போய்விடுவா. குழந்தையை தயவுசெய்து உயிரோடு விட்டுவிடு அப்படின்னு சொல்லி கெஞ்சரா. கம்சன் இந்த கதையெல்லாம் என் கையில் வேணாம், தெரிந்தோ ஒரு ஆபத்தை நான் விட்டு வைக்க வேண்டான்னு நினைக்கிறேன்.
என்றவரை வந்து குழந்தைய வந்து எடுத்து கால்களை பிடித்து சுழற்றி மேலே வீசுகிறான். ஆனால் குழந்தை வந்து கீழே விழல. வேறொரு வடிவம் எடுத்த அந்த குழந்தை, உன்னை கொல்ல பிறந்தவன் இன்னும் உயிரோடு இருக்கிறேன், ஆனால் அது நான் இல்லை என்றது. அதிர்ச்சியும் பீதியும் சேர்ந்து கம்சனை தாக்கியது. அந்த பகுதியில் 3 மாதத்திற்குள் பிறந்திருந்த எல்லா குழந்தைகளையும் கொன்று வர வேண்டும் என்று ஆணையிட்டு தன் வீரர்களை விரட்டினான் கம்சன். பிறந்து 3 மாதங்களுக்குள் இருந்த எல்லா குழந்தைகளையும் கொன்று குவித்தது கம்சனின் படை. ஆனால் குழந்தையாக இருந்த கிருஷ்ணர் இவர்களிடமிருந்து தப்பித்து கொண்டார். யாதவ குலத்தினரை பற்றி சுருக்கமாக பார்ப்போம். இப்பொழுது யாதவர் குலத்தில் பிறந்த வாசுதேவருக்கு தேவகி, ரோகிணி என 2 மனைவியர். தேவகியின் குழந்தைகளில் கிருஷ்ணர் மட்டுமே உயிருடன் இருந்தார். ரோகிணிக்கு பலராமர், சுபத்திரை என 2 குழந்தைகள். வாசுதேவரின் சகோதரிகளில் ஸ்ருதாதேவி தாமகோஷாவையும் இன்னொரு சகோதரியான பிரீதா எனும் குந்தி குரு வம்சத்தின் பாண்டுவையும் திருமணம் செய்து கொண்டனர். நன்றி, வணக்கம் மக்களே. இன்றைய 10வது தலைப்பு கதை முடிஞ்சிருச்சு மக்களே. நாளைக்கு நம்ம கதையை தொடர்ந்து 11வது தலைப்பில் பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. கமெண்ட்ஸும் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற கதை உங்களுக்கு ஏதாச்சும் நம்ம சொல்கிறதுல ஏதாவது தவறுதல் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லலாம். நாங்கள் அதை சரிப்படுத்திக்கிறோம். எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் தயவு செஞ்சு எல்லோரும் ஆதரவு கொடுங்க மக்களே. உங்களுக்காக டெய்லியும் வந்து இந்த மகாபாரத கதையை வந்து போட்டுட்டு இருக்கோம். நீங்கள் ஆதரவு கொடுக்க தான் நாங்கள் வந்து இந்த கதையை வந்து முன்னின்று அப்படியே எடுத்து செல்ல முடியும். உங்களால் முடிஞ்ச ஆதரவு கொடுங்க மக்களே. உங்களால் மட்டும்தான் இந்த சேனல், உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் எங்களுக்காக கொஞ்சம் ஆதரவு கொடுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.